வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனா இந்த சீரீஸ் முழுவதும் ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்து வந்திருந்தால் அது எப்படி ஓசை இல்லாமல் வரும் என்பதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதை சைலண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த தொடரில் பார்க்குறது டி எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும். இது மிக மிக முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவு முழுவதும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்ப்போம், எப்பெல்லாம் டி சைலண்ட்டாக வரும். எப்பப்பெல்லாம் டி சைலண்ட்டாக வரும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்குங்க. அந்த ரூல் என்னென்னா, அந்த டி என்ற எழுத்துக்கு ஒரு வார்த்தையில் டி எங்கே வருதோ அதுக்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ என் வந்திருந்தா அந்த மாதிரி நேரங்களில் அந்த டிக்கு உச்சரிப்பு இல்லாமல் போகும். இது பொதுவான ஒரு விதி. இதுக்கு உதாரணத்து மூலமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நம்புகிறேன். இப்போ பார்த்துடலாம் ஒரு உதாரணத்தை. பொதுவாக எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி மேப் பண்ணியிருக்கேங்கிறத இந்த தொடரில் கொடுத்துட்டே வர்றோம். இப்போ முதலாவது உதாரணத்தை பார்த்துடலாம். டி அப்படிங்கிற எழுத்து பொதுவாக இட்டுங்கிற ஓசையில் வரும். ஆனால் அதுக்கு இந்த இடங்களில் உச்சரிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்கு? WED. டிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? என் வந்திருக்கு. அப்போ அந்த டிக்கு உச்சரிப்பு இல்லை. NESDAY. டபிள்யூக்கு அப்புறம் இ வந்திருக்கு, அது உயிர்மை எழுத்து. டிக்கு உச்சரிப்பு இல்லை. NEக்கு அப்புறம் இ வந்திருக்கு, அதனால் உயிர்மை எழுத்து. எஸ் தனியாக வந்திருக்கு, மெய் எழுத்து. DAY மூன்றும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வந்திருக்கு. எப்படி சார் உச்சரிக்கணும்? யூ ப்ளஸ் ஏ வே, அப்புறம் நே. ஏன்னா டிக்கு உச்சரிப்பு இல்லை. இன் ப்ளஸ் ஏ நே. எஸ்ஸுக்கு இஸ், டிஏஒய்க்கு டெய். எப்படி வருது? எப்படி உச்சரிக்கிறோம்? வெனஸ்டே. வெட்னஸ்டே இல்லை. விஇடினா வெட், ஏன்னா அதுக்கப்புறம் என் வரல. ஆனால் இது வரும் பொழுது வெட்னஸ்டே அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது, வெனஸ்டே. அந்த உச்சரிப்பு கிடையாது, டிக்கு உச்சரிப்பு கிடையாது. வெனஸ்டேனா புதன்கிழமைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உச்சரிக்கிறது தான் மிக முக்கியங்க. இதில் எப்படி உச்சரிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதில் டி எண்ணுக்கு முன்னாடி வந்திருக்கு, ரைட்டா? எண்ணு டிக்கு அப்புறம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு உதாரணம், எண்ணு முன்னாடி வர்ற மாதிரி ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தில் பாருங்கள், HAND. எண்ணுக்கு அடுத்து டி வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துலையும் உச்சரிப்பு கிடையாது. இதை எப்படி உச்சரிக்கணும்? HA எண்ணுக்கு புள்ளி வைத்த எழுத்து இன். டிக்கு உச்சரிப்பு கிடையாது. SOக்கு என்ன பண்ணும்? ஓ சில இடத்துல ஆவாம் உச்சரிக்கப்படும் சொல்லியிருக்கேன். சா. எம்முக்கு இம். கடைசியில் வர்ற ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி இம்முடைய ஓசை அதிகமாக உச்சரிக்கப்படும். ஏன்னா ஈ வந்தால் அந்த இம்முங்கிற குரில் நெடில் ஓசையில் உச்சரிக்கப்படும். அதனால தான் அந்த ஈ வந்திருக்கு. அந்த ஈக்கு உச்சரிப்பு கிடையாது, ரைட்டா? எப்படி வருது? ஹேண்ட்ஸம். என்னது? ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறோம். ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அழகான. இது பெரும்பாலும் என்ன பையங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஹேண்ட்ஸம் பாய், ஹேண்ட்ஸம் கேர்ள்னு சொல்ல முடியாது, ரைட்டா? இது தாங்க எண்ணுக்கும் டி எப்பப்பெல்லாம் ஓசை இல்லாமல் வரும் என்பதை கொடுத்துருக்கோம். இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இதை பாருங்கள். இதில் எண்ணுக்கு அப்புறம் டி வந்திருக்கு. இதில் எப்படி வரும்? SANDWICH. எஸ்ஸுக்கு இஸ், ஏ சே. எண்ணுக்கு இன், டிக்கு உச்சரிப்பு கிடையாது. அப்புறம் WIக்கு வி. டபிள்யூனா இவ் இல்லையா? ஐக்கு இ, CHனா இச். எப்படி வருது? சாண்ட்விச். சாண்ட்விச் இல்லை, சாண்ட்விச், ரைட்டா? இங்கேயும் டிக்கு உச்சரிப்பு இல்லாமல் இருக்குது. சாண்ட்விச்னால் உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழில் அதை எப்படி சொல்கிறோம் பாருங்கள். இடையூட்டு ரொட்டி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். சாண்ட்விச்னாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும் பொதுவாக, ரைட்டா? தமிழில் இடையூட்டு ரொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? இது தமிழ் வார்த்தை. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இப்போ முதலாவது சைலண்ட் லெட்டர் எப்படி வரும்னு பார்த்தோம். இரண்டாவது முறையாக டி எப்பப்பெல்லாம் சைலண்ட்டாக வரும். இன்னொரு விதி இருக்குங்க. அந்த விதி என்னென்னா, ஒரு வார்த்தையில் டி அந்த வார்த்தை முடியும் போது
என்ற ஓசையில் முடிந்தால் அந்த டீக்கு உச்சரிப்பு கிடையாது. ஒரு வார்த்தையில் டி இருந்து அந்த வார்த்தை உச்சரிப்பு முடியும் போது இஜ் என்ற ஓசையில் முடிஞ்சிச்சுன்னா, இஜ் என்ற ஓசையில் முடிஞ்சுன்னா அந்த டிக்கு உச்சரிப்பு கிடையாது. ரைட்டா? இதை எப்படின்னு பார்த்துடலாம். BADGE இங்கே வந்து பிஏக்கு என்ன பே, டிக்கு உச்சரிப்பு கிடையாது. ஏன்னா ஜிக்கு வந்து இஜ், ஈஜுக்கு ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. பேஜ் அப்படின்னு போது இஜ் வந்து என்னது குறில் ஓசையிலேருந்து கொஞ்சம் நீட்டி ஒழிக்கணும், ஈ வந்திருக்கிறதுனால. ஈக்கு உச்சரிப்பு கிடையாது, டிக்கும் உச்சரிப்பு கிடையாது. ஈ கடைசியில் வந்தால் உச்சரிப்பு கிடையாது. ஆனால் ஈயோட உபயோகம் என்ன? அப்போ ஈ இல்லாமல் போடலாமே. ஈ வந்துறதால் அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு நெடிலாக உச்சரிக்கப்படும். அதுக்காக தான் அவங்க ஈயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேஜ், என்னது பேஜ் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது. இது தெரியும் உங்களுக்கு. பேஜ்னா என்னென்னு தெரியும், சின்னம், குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார் ஆஃப் த வீக் பேட்ச் கொடுத்துருவாங்க. ரைட்டா? இப்போ புரியுதா? டி எப்படி? ஏன்னா அந்த இஜ் என்ற ஓசை பேட்ஜ், அந்த இஜ் என்ற ஓசையில் வர்றதுனால அந்த டிக்கு உச்சரிப்பு இல்லாமல் இருக்கிறது. அடுத்து ஒரு உதாரணத்தை பார்த்துலாம். இதுலேயும் அதே மாதிரி என்னது HEDGE, இதில் என்னது HE, ஹே, டிக்கு உச்சரிப்பு கிடையாது. ஜிக்கு வந்து இஜ். எப்படி வருது? ஹெஜ். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஹெஜ் ஃபண்டு. ஆனால் ஹெஜ்ஜுன்னா பொதுவாக என்ன அர்த்தம் சார் தமிழில்? ஹெஜ்ஜுக்கு தமிழில் வந்து புதர் வேலி அல்லது புதர்கள். புதருக்கு பக்கத்தில் வேலி போட்டிருக்கோம்ல, அந்த வேலிக்கு அல்லது புதர்களுக்கு என்ன பேர்? ஹெஜ்ஜுன்னு பேர். இது உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புட்களை வளர்த்து வேலி போடுவாங்க, மரங்களை வளர்த்து வேலி போடுவாங்க. இந்த மாதிரி வேலி இங்கே படத்தில் காமிச்சிருக்கோம். இதுதான் ஹெஜ். இது மாதிரி நிறையா வார்த்தைகள் இருக்குங்க. இந்த 2 விதிக்குள்ளே தான் வரும். இந்த 2 விதி எங்கே வந்தாலும் அந்த ஓசை டி என்ற ஓசைக்கு எழுத்துக்கு ஓசை இல்லை. புரியுதா? மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழர் மொழி இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மை என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.